கடந்த 5 வருஷமா போதும்னு சொல்ற அளவுக்கு மு.க. ஸ்டாலின் தலைமையிலான திமுக ஆட்சியில பாதுகாப்பு, சட்டம் ஒழுங்கு, ஊழல்னு இப்படி ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் தலைகீழா திருப்பி போட்டாங்க. இப்படி இருக்கையில எல்லாரும் என்னை அப்பான்னு சொல்லும்போது எனக்கு மனசெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்றாரு. இதை கேட்கிற நமக்கு மனசெல்லாம் புண்ணா இருக்குன்னு தான் சொல்ல தோணுதுல. அப்படி இந்த 5 வருஷத்துல நடந்த குற்றங்கள்லாம் கேள்விக்குறியா இருக்குதுல. அது என்னென்ன சம்பவங்கள் அப்படிங்கறத பார்க்கலாம். யார் அந்த சார்? அண்ணா பல்கலைக்கழக வழக்குல திமுக நிர்வாகி ஞானசேகரன் அப்படின்றவரு ஒரு மாணவிய பாலியல் வன்கொடுமை செய்தது குற்றஞ்சாட்டுக்கு ஆளாச்சு. அதுக்கு சரியான நடவடிக்கை கிடைச்சுதான்னு கேட்டா இல்ல. ஏன்னா விசாரணையை அவங்க ஆறாமரா தான் ஆரம்பிச்சாங்க. அடுத்து ஒரத்தநாடு பகுதியில உதயநிதி ஸ்டாலின் ரசிகர் மன்றத்தில் சேர்ந்த நபர் மற்றும் அவரது கூட்டாளிகள் சேர்ந்து ஒரு இளம் பெண்ணை கொடூரமா தாக்கிய சம்பவம் கேள்விக்குறியா இருக்கு. அடுத்து தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம், இதுல 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவிய பாலியல் வன்கொடுமை செய்து பலியாக்குனாங்க. அடுத்து பெண்களை தொந்தரவு செய்யும் வழக்குகள் 2022 1414 இருந்து 2023 1650, 2024 இது அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு, 1885 உயர்ந்திருக்கு. 2022 கம்பேர் பண்ணி பார்த்தா 33.3% அதிகமா ஆகிருக்கு, கம்மி ஆகல. அடுத்து திமுக அரசு ஆட்சிக்கு வந்ததுல இருந்து பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் சுமார் 56% அதிகரிச்சு இருக்கு. போக்சோ சட்டத்தின் கீழ் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களுக்கு அதிகரிச்சு இருக்கு. 2021 3090 இருந்த பாலியல் வன்கொடுமை வழக்குகள் 2024 6969 ஆகிருக்கு. எவ்வளவு பெர்சென்ட்னு பார்த்து போனா 125% உயர்ந்திருக்கு. சோ இப்ப திமுக ஆட்சியில தொடர்ந்து பெண்கள், குழந்தைகள் அவங்களுக்கெல்லாம் நடக்கக்கூடியதை பார்த்து மக்கள் ஸ்லம்பித்து போய் நிக்கிறாங்க. ஆனா பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு இந்திய பெண்களுக்கு பல ஆண்டுகளா வாக்குறுதி அளிக்கப்பட்ட 33% பெண்களுக்கு இடஒதுக்கீட்டை மசோதாவை நிறைவேற்றி இருக்காங்க. ஏன் இந்த மசோதா அமைக்கப்பட்டுச்சுன்னா, பெண்களுக்கு உயர்ந்த நிர்வாகம் நிலையில இடஒதுக்கீடு வழங்கி பெண்களை வெறும் வாக்காளர்களாக மட்டும் இருக்கக்கூடாது, அவர்களும் ஆண்களுக்கு ஈடானவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பை வழங்கியிருக்காரு மோடி அவர்கள். சோ இப்ப சொல்லுங்க, உண்மையிலேயே அப்பான்னு நம்ம யாரை சொல்லணும்? ஆக மொத்தத்துல மு.க. ஸ்டாலின் தலைமையிலான திமுக ஆட்சியில தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு குறைஞ்சு போச்சு, குற்றங்கள் அதிகரிச்சிருச்சு, பெண்கள் மத்தியில பயம் நிலவி வருது அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில பெண்கள் முன்னேற்றம் மற்றும் பாதுகாப்பு நோக்கத்துல பல்வேறு நடவடிக்கைகள்லாம் எடுக்கப்பட்டு இருக்கு. என்னதான் திமுக அரசு மோடி அரசை எதிர்த்தாலும் என் மண் என் மக்கள்னு தினமும் மக்களுக்காக தேவையானது, குறிப்பா பெண்களுக்கு தேவையானதை செய்யற ஒரே தலைவர், ஏன் சிறந்த தலைவர் அப்படின்னு கூட சொல்லலாம் பிரதமர் மோடி அவர்களை. சோ ஒட்டுமொத்த தமிழகமுமே இப்போ சிறந்த தலைவர் பிரதமர் மோடின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. பெண்களுக்கு ஒண்ணுனா இரும்புக்கரம் தூக்கி செயல்படுவோம்னு சொன்ன திமுக அரசுக்கு ஒத்த வரியில ஒரு கருத்து சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க.